ஸோ வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூலை 7 கோல்டில் எடுத்த என்னோடய கேவலமான ட்ரேடோட ரிவ்யூவை பார்க்க போகிறோம். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டில் நான் இங்கே வரைஞ்சி காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரீ மார்க்கெட்டில் கோல்டில் எக்ஸாக்டாக 9 AM, அதாவது 6:30க்கு வந்து 6:30க்கு முன்னாடியே வந்து கோல்டு வந்து இதோ இந்த 1 hour எஃப்இஜியோட 1 hour எஃப்இஜிக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு வந்து நான் யோசித்தேன். இந்த டே கோல்டில் எனக்கு வந்து என்கியூவில் எதுவுமே ட்ரேடு கிடைக்கல. சரின்னு வந்து கோல்டு பக்கம் வந்தேன். அதில் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், என்னோடய ஜர்னல் காட்டுறேன் இருங்க. ஓகே, என்னாச்சுன்னா வந்து கரெக்டாக வந்து டைம் எதுவுமே இல்லை காட்டலையா, சூப்பர். ஸோ வந்து இந்த கேண்டிலில் வந்து நான் செல் அடிச்சுட்டு எஸ்எல்லை வந்து இங்கேயே வச்சுருந்தேன். என்னோடய கொழுப்பு பார்த்திங்கன்னா, நான் செல் அடித்தது 2 MGC. ஸோ என்ன ஆச்சு, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக அதோ இந்த லோஸ்குள்ளே போச்சு, ஒரு கன்சாலிடேஷன் ப்ரொஃபைலில் இருந்துச்சு. தென் என்ன ஆச்சு, ப்ரைஸ் வந்து எஸ்எல் ஹிட் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பொசிஷனை ரிவர்ஸ் பண்ணி விட்டேன். சரி, ஓகே, இந்த லோ எடுத்துடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போகுது. அதுவும் இல்லாமல் சில்வரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாகவே போயிருக்கும் அந்த 1 hour எஃப்இஜிக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா 1 hour ஓகே, ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் எப்படி யோசித்தேன் இதை அப்படின்னு வந்து எனக்கு சத்தியமாக தெரியல. இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 9:42 கூட ஆகவே இல்லை. இது எல்லாமே 9:30 முன்னாடியே நடக்கிறது. 9:30க்கு முன்னாடி என்ட்ராகி ரெண்டாவது என்ட்ரியும் போட்டு என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. தென் என்ன ஆச்சு, தென் வந்து மார்க்கெட் வந்து இஎஸ் பண்ணுங்க, சில்வரில் வந்து எங்கே சில்வரில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல திரும்ப போய் எங்கடா இருக்கேன் நான் அப்படின்னு இருக்கேன் எனக்கு இப்போ. கடவுளே, இந்த ட்ரேடை வந்து நான் எப்படி எடுத்தேன், ஏன் எடுத்தேன், அந்த பைஸ் வந்து நான் ஏன் எடுத்தேன், ஒரு கான்டெக்ஸ்டே இல்லாமல் அப்படின்னு வந்து எனக்கு சீரியஸாக தெரியல. என்ட்ராக சொல்லியும் வந்து நான் ரொம்ப ரிஸ்க் அடிச்சிட்டேன். தென் எக்ஸாக்டாக வந்து இந்த பிளேஸில் வந்து 9:06 9:15 சம்திங் வந்து நான் திரும்ப வந்து செல் அடிச்சிட்டேன். என்னடா இது, ஃபஸ்ட்டாக டைமிங் வந்து எதுவுமே இந்த இடத்துல காட்டல ஃபஸ்ட்டு. தென் வந்து எஸ்டர்டே மட்டும் பார்த்தீங்கன்னா 280 வந்து லாஸ். நான் வந்து அப்படியே வந்து சார்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டேன். எனக்கு வந்து இருந்தால் அக்கௌண்ட்டுக்கு இது எதனா ப்ளோ பண்ணி தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டு நான் ஓடிட்டேன். நான் வந்து செகண்டாக எடுத்திருந்த ட்ரேடு வந்து ஆக்சுவலி நல்ல ட்ரேட் தான் உண்மையாக சொன்னோன்னா. எக்ஸாக்டாக வந்து இந்த 9:15 கேண்டில் என்ட்ரு ஆகிட்டு 9:15 கேண்டில் என்ட்ரு ஆகிட்டு என்னோடய எஸ்எல் வந்து இந்த ஐஸ் வந்து எஸ்எம்டியாக இருந்துச்சு. பட் என்ன ஆச்சு, அது வந்து பிரேக் ஆகிடுச்சு. ப்ரைஸ் வந்து அகைன் அந்த இடத்துக்கு போயிட்டு பண்ணிவிட்டு தென் வந்து இந்த 0.5 லெவலில் வந்து டிஸ்கவுண்ட் லெவலுக்கு வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய டார்கெட்டே வந்து இந்த சென்டரில் சம்திங் அந்த மாதிரி எங்கன்னா தான் நான் வச்சுருப்பேன் கண்டிப்பாக. எனக்கு வந்து இந்த ட்ரேடை நினச்சா வந்து ரியலி ரொம்ப 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 கடுப்பாக இருக்குது. நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து செல் பார்த்து அந்த பொசிஷனை வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த செகண்ட் எடுத்த பொசிஷனை வந்து நான் $20 $30 இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஆக்சுவலி. தென் வந்து இந்த தேர்ட் என்ட்ரி வந்து 9:30க்கு முன்னாடியே எல்லாமே எடுத்து மோசமான நிலைமையில் போயிடுச்சு. என்னென்னா ஈவன் கோல்டு வேறு எந்த பேராக இருந்தாலும் சரி,
9:30 முன்னாடி என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ட்ரேடே பண்ணக்கூடாது. ட்ரேட் பண்ணாமல் சீரியஸ்லி வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து டிசிப்ளின் வந்து போயிடுச்சு. கை கால் வச்சுட்டு அமைதியாக உட்கார முடியல. என்கியூவில் ட்ரேட் இல்லைன்னா நான் போய் கோல்டில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் லூஸ்தனமாக பண்ணிட்டு எனக்கு ஓகே இந்த டேலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் சாரி எஸ். ஸோ வந்து இந்த மாதிரி லூஸ்தனமாக வந்து 9:30 முன்னாடி என்டர் ஆகவே கூடாது. தட்ஸ் இட், நத்திங் எல்ஸ். பார்ப்போம்.